கடவுள் இந்த வார்த்தையை கேட்டாலே பல கேள்விகள் மனசுல வரும். ஆனா கடவுள் இருக்காரா இல்லையாங்கிற கேள்விக்கு அறிவியலால பதில் சொல்ல முடியுமா? அதுதான் இங்க சுவாரஸ்யமான விஷயம். நாம இந்த பகுதியில எந்த மத நம்பிக்கைகளையும் பத்தி பேச போறதில்ல. அதுக்கு பதிலா பிரபஞ்சத்தோட மர்மங்களை அறிவியல் கண்ணோட்டத்துல அணுக போறோம். வாங்க இந்த ஒரு புதுவிதமான தத்துவ அறிவியல் விசாரணைக்குள்ள போகலாம். எப்பவுமே பாத்தீங்கன்னா அறிவியலும் ஆன்மீகமும் ரெண்டு வேற வேற பாதைகள மாதிரிதான் தெரியும் இல்லையா? ஒண்ணுக்கொன்னு எதிரானதுன்னு கூட சொல்லுவாங்க. ஆனா நிஜமாவே அப்படிதானா? இல்ல நாம பார்க்க தவறின ஒரு பாலம் அது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கா? இந்த கேள்விதான் நம்மளோட இந்த ஆய்வுக்கே மையம். மறுபடியும் சொல்றேன், நாம இங்க மதங்கள பத்தி பேச போறதில்ல. அதுக்கு பதிலா இந்த பிரபஞ்சத்தோட இயக்கத்துக்கு பின்னால ஏதோ ஒரு சக்தி, ஒரு அறிவு இருக்கான்னு தான் தேட போறோம். சரி, இந்த பெரிய கேள்விய நாம எப்படி அணுக போறோம்? இதுக்கு ஒரு 5 படி இருக்கு. முதல்ல ஒரு புதுவிதமான சொல்லாடல், அப்புறம் பிரபஞ்சத்தோட 4 அடிப்படை உண்மைகள், அதுக்கப்புறமா பிரபஞ்ச ஞானம்னா என்னன்னு பாப்போம். அடுத்து இந்த பெரிய சிஸ்டம்ல மனுஷங்களோட தொடர்பு என்ன, கடைசியா வாழ்க்கையோட நோக்கம் என்ன, இந்த வரிசையில தான் நாம போக போறோம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். ஒரு புதிய சொல்லாடல், அதாவது ஒரு புதுவிதமான உரையாடல். இப்ப பாருங்க, கடவுள்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? மதங்கள், கோவில்கள், சடங்குகள் இதெல்லாம் தானே. ஆனா இந்த ஆய்வு அங்கிருந்து கொஞ்சம் விலகி ஒரு புது வழியில யோசிக்க சொல்லுது. இதோட நோக்கம் மதங்கள பத்தி விவாதம் பண்றது கிடையவே கிடையாது. அப்போ நோக்கம் என்னன்னா, எந்த மத அடையாளமும் இல்லாத, எந்த விதமான புனிதமும் பூசப்படாத ஒரு பிரபஞ்ச சக்தி அல்லது ஒரு அறிவு, இத பத்தி யோசிக்க முடியுமா? அப்படி ஒரு விஷயத்த அறிவியல் மற்றும் தத்துவத்தோட உதவியோட ஆராயறதுக்கு ஒரு களத்தை உருவாக்குறது தான் இந்த முதல் பகுதியோட வேலை. ஓகே, இப்போ இந்த விவாதத்துக்கான ஒரு புது களத்தை அமைச்சாச்சு. அடுத்து இந்த வாதம் எங்கிருந்து ஆரம்பிக்குது? ஏதோ கற்பனையான அனுமானங்கள்ல இருந்து இல்ல, மாறா நாம யாருமே மறுக்க முடியாத 4 பிரபஞ்ச உண்மைகள்ல இருந்து தான் இது தொடங்குது. சொல்லப்போனா இதுதான் நம்மளோட விசாரணைக்கே அஸ்திவாரம். அப்படி என்ன அந்த 4 உண்மைகள்? 1, நாம இங்க இருக்கோம், நம்மளோட இருப்பு ஒரு உண்மை. 2, பரிணாம வளர்ச்சி நடக்குது, ஆனா அது நம்ம முழு கட்டுப்பாட்டுல இல்ல. 3, இந்த பிரபஞ்சத்தோட பெரிய சக்திகள், ஈர்ப்பு விசையிலிருந்து நட்சத்திரங்களோட இயக்கம் வரைக்கும் எதுவுமே நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. கடைசியா 4வது, இவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் இந்த பிரபஞ்சம் ஒரு ஆச்சரியமான ஒழுங்கை காட்டுது. இந்த 4 தூண்கள் மேலதான் நம்ம அடுத்த கட்ட வாதமே நிக்க போகுது. இதுல அந்த முதல் உண்மைய, அதாவது நம்மளோட இருப்ப ஆசிரியர் ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அறிவியல் வேணும்னா எல்லாமே ஒரு மாயைன்னு சொல்லலாம். ஒரு வெங்காயத்தை உரிச்சுக்கிட்டே போனா கடைசியில ஒண்ணுமே இருக்காது பாருங்க. அந்த மாதிரி இருந்தாலும் நம்மளோட இருப்பு, நாம இங்க இருக்கோங்கிறது, அது ஒரு நிலையான மறுக்க முடியாத உண்மை. தத்துவங்கள் என்ன வேணா சொல்லட்டும், ஆனா நம்மளோட அனுபவம் தானே நம்மளோட ஆரம்ப புள்ளி. 4வது உண்மையா என்ன பார்த்தோம்? பிரபஞ்சம் ஒரு ஒழுங்கோட இயங்குதுன்னு பார்த்தோம் இல்லையா? சரி, இந்த ஒழுங்கு சும்மா தற்செயலா நடந்ததா? இல்ல இந்த ஒழுங்குக்கு பின்னால ஏதோ ஒரு விதமான அறிவு ஒழிஞ்சிருக்கா? இந்த கேள்விதான் நம்மள இந்த ஆய்வோட மையப்புள்ளிக்கே கொண்டு போகுது. அதுதான் பிரபஞ்ச ஞானம். அப்படின்னா பிரபஞ்ச ஞானம்னா என்ன? உடனே ஏதோ சூப்பர் நேச்சுரல் சக்தி, மாயாஜாலம்னு நினைச்சுக்காதீங்க. ஆசிரியர் அப்படி பார்க்கல. அதுக்கு பதிலா இது பிரபஞ்சத்தோட ஒரு இயல்பான குணம், ஒரு உள்ளார்ந்த பண்புன்னு சொல்றாரு. அதாவது கத்துக்கிறது, ஞாபகம் வச்சுக்கிறது, ஒரு வடிவத்தை உருவாக்குறது, இதெல்லாம் அறிவோட குணங்கள்லையா? இந்த குணங்கள் பிரபஞ்சத்தோட இயக்கத்திலேயே தெரியுதுங்கிறாரு. இது ஒரு இயற்கையான, நம்மால கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஒப்பீடுதான் இந்த கருத்தோட ஆணிவேரு. யோசிச்சு பாருங்க, நாம அறிவுன்னு எதை சொல்றோம்? அனுபவத்திலேந்து கத்துக்கிறது, பழைய விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிறது, ஒரு குறிப்பிட்ட முறையை பின்பற்றுவது, இதெல்லாம் தானே. இந்த குணங்கள்லாம் மனுஷங்க கிட்ட மட்டும்தான் இருக்கா? இல்ல, பிரபஞ்ச அளவுலயும் அதை பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு நட்சத்திரம் அதோட எரிபொருளை எப்படி பயன்படுத்துதுங்கிறது அதோட வாழ்க்கை சுழற்சியில அது கத்துக்கிட்ட ஒரு விஷயம் மாதிரி தெரியலையா? சரி, பிரபஞ்சத்துக்கே ஒரு அறிவு இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ இந்த பிரம்மாண்டமான அமைப்புல நம்மளோட இடம் என்ன? நாமளும் அந்த அறிவோட ஒரு பகுதிதானா? இல்ல நாம அதுல இருந்து தனியா நிக்கிறோமா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? இங்கதான் ஆசிரியர் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, நம்மள யோசிக்க வைக்கிற ஒரு கருதுகோளை முன்வைக்கிறாரு. நம்ம மூளை எப்படி வேலை செய்யுது? அது ஒரு சிக்கலான எலக்ட்ரோ கெமிக்கல் அலைகளோட தொகுப்பு. குவாண்டம் பிசிக்ஸ் படி பிரபஞ்சமே அலை வடிவங்களால ஆனது. அப்போ
ஒரு நிமிஷம் யோசிங்க, நம்ம மூளையோட அலைகளுக்கும் பிரபஞ்சத்தோட அடிப்படை அலைகளுக்கும் நடுவுல ஒரு தொடர்பு இருக்க வாய்ப்பு இருக்கா? ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி இல்ல இது. இந்த அறிவியல் ரீதியான கேள்விக்கு ஆசிரியர் ஒரு அழகான கவித்துவ படிமத்தை வச்சு பதில் சொல்றாரு. மகாகவி பாரதியார் இந்த பிரபஞ்சத்தோட எல்லையற்ற சக்திய பரசிவ வெள்ளம்னு சொன்னாரு. ஒருவேளை நாம எல்லாரும் அந்த பிரபஞ்ச ஞானம்ங்கிற பெரிய வெள்ளத்துல ஒரு சின்ன துளியா இருப்போமோ? இது ஒரு கூட்டு பிரபஞ்ச ஞானம்னு சொல்லலாம் தானே? பிரபஞ்சத்துக்கு ஒரு அறிவு இருக்கு, அது கூட நமக்கும் ஒரு தொடர்பு இருக்கலாம். இதெல்லாம் சரி. ஆனா இதெல்லாம் நம்மள ஒரு பெரிய, ரொம்ப அடிப்படையான கேள்விக்கு கொண்டு வந்து நிறுத்துது. அப்போ வாழ்க்கையோட நோக்கம் என்ன? இந்த மாதிரி ஒரு பார்வை நம்ம வாழ்க்கையோட அர்த்தத்தையே மாத்திடும் இல்லையா? இங்க 2 பார்வைகள் நேருக்கு நேர் மோதுது. ஒரு பக்கம் விபத்து கோட்பாடு, அதாவது வாழ்க்கைங்கிறது பிரபஞ்சத்துல தற்செயலா நடந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், உயிரோட இருக்கிறது மட்டும்தான் அதோட நோக்கம். இன்னொரு பக்கம் இந்த ஆய்வோட பார்வை, அதாவது நோக்கம் கருதுகோள். இது என்ன சொல்லுதுன்னா, வாழ்க்கை ஒரு பெரிய நோக்கமுள்ள சிஸ்டத்தோட ஒரு பகுதி. அந்த சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அதோட நம்மள இணைச்சுக்கிறது தான் நம்மளோட உண்மையான நோக்கம். இந்த நோக்கமுள்ள வாழ்க்கைங்கிற வாதத்துக்கு ஆசிரியர் ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஆதாரத்தை முன்வைக்கிறாரு. அதுதான் காலம். இந்த பூமியில உயிர்கள் தோன்றி கிட்டத்தட்ட 500 மில்லியன் வருஷங்கள் ஆகுது. சும்மா யோசிச்சு பாருங்க, 500 மில்லியன் வருஷங்கள். இவ்வளவு நீண்ட, இவ்ளோ சிக்கலான ஒரு பயணம் சும்மா ஒரு அர்த்தமே இல்லாத விபத்தா இருக்க முடியுமா? சரி, ஒருவேளை பிரபஞ்சத்துக்கு ஒரு நோக்கம் இருக்குன்னு ஒத்துக்கிட்டாலும் உடனே இன்னொரு சிக்கலான கேள்வி வருது. அப்போ நாம எல்லாரும் விதியோட கைப்பாவைகளா? நம்மள ஆட்டி வைக்கிற மாதிரி எல்லாம் நடக்குதா? இல்ல இந்த பிரபஞ்ச நாடகத்துல நாமளும் பங்கேற்க முடியுமா? நமக்கும் ஒரு பங்கு இருக்கா? பிரபஞ்சத்தோட பெரிய திட்டத்துக்கும் நம்மளோட தனிப்பட்ட சுதந்திரத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஆனா ஆசிரியரோட பதில் ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. நாம வெறும் செயலற்ற பார்வையாளர்கள் இல்ல, நாமளும் இதுல பங்கேற்கலான்னு சொல்றாரு. தியானம், தத்துவ விசாரணை, அறிவியல், இந்த மாதிரி கருவிகளை வச்சு நாம அந்த பிரபஞ்ச ஞானத்தோட தொடர்பு கொள்ள முடியும், அதை புரிஞ்சுக்க முடியும். நம்மளோட இலக்கு என்னன்னா, நம்மளோட இருப்ப, நம்ம வாழ்க்கைய அந்த பிரபஞ்சத்தோட நோக்கத்தோட உணர்வுபூர்வமா இணைக்கிறது தான். கடைசியா இந்த மொத்த ஆய்வும் நம்மள ஒரு ஆழமான கேள்விக்கிட்ட கொண்டு வந்து நிறுத்துது. நாம பிரபஞ்சத்தோட ஒரு பகுதினா, அந்த பிரபஞ்சத்தோட அறிவை பயன்படுத்தி மனுஷங்க தங்களோட விதியை தங்களே கட்டுப்படுத்த முடியுமா? இந்த அறிவியல் ரீதியான, தத்துவ ரீதியான பயணத்தோட தாக்கங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.